அப்பா ரொம்ப கிடமா இருக்குப்பா. அண்ணாச்சி கூலி வந்திருக்கு, லோடு வந்திருக்கு, கூலி தாங்க. என்ன கூலி 80 ரூபா அண்ணாச்சி. அப்படியா? கூலிப்படம் திரை விமர்சனம் மக்கள் பார்வையில் வாசகன் ரிப்போர்ட்டரின் கூலிப்படம் திரை விமர்சனம். அதற்காண்டி தான் இந்த கூலினா என்னங்கிறது தெரியறதுக்காண்டி தான் இந்த கூலி இந்த சீட்டை காமிக்கிறவங்கக்கிட்ட. இதுக்கு பேர் கச்சாத்து என்று சொல்லுவோம். அதான் கூலிக்குள்ள ஒரு திரை விமர்சனம் உங்கள் மத்தியில் வாசகன் ரிப்போர்ட்டரின் நெல்லை மாவட்டத்திலிருந்து. இன்று 14/2025 ஆகஸ்ட் மாதம் வெளிவந்த கூலி திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள திரைப்படம். 50வது ஆண்டு முன்னிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகியுள்ளது. படம் வெற்றிகரமாக இருக்கும், அந்த அளவுக்கு படம் திருப்திகரமாக இருக்கும். ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, பொதுமக்களுக்கும் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே எடுக்கப்பட்ட படம். அந்த அளவுக்கு அவர் சாமி கும்பிடுவது ராகவேந்திரா சுவாமியின் ஆசீர்வாதப்படி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் என நம்புகிறேன். அதுபோக சண்டை காட்சிகளிலும் பிரமாதமாக இருக்கிறது. தளபதி படத்தில் மம்முட்டி பேர் தான் தேவா, அந்த நேம் தான் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு தேவாங்கிறது அமைஞ்சிருக்கு. ஆக இந்த படம் தளபதிக்கு ஈக்குவலாக வெற்றி பெறும் என்பது ஐயமில்லை. அந்த அளவுக்கு படம் அமைந்திருக்கிறது. அதுபோக இந்த படத்தில் பவர் ஹவுஸ் என்கிற நேம் வரும், அதுவே பட்டைய கிளப்பு முதல்ல. அடுத்ததாக மியூசிக் ஒளிப்பதிவு கிரீஸ் கருணாகரன் என்ன இருக்கிறார். அந்த அளவுக்கு அனிருத் பாட்டுனாலே ஆட்டம் பட வைக்குது தேட்டருக்குள்ளேயே, அந்த அளவுக்கு இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு என்டர்டெயின் படம் தான், நல்ல பிரமாதமாக எடுக்கப்பட்ட படம் சொல்லிக்கொள்ளலாம். ரஜினி சார் நடித்திருக்கிறார் திறமையாக இந்த வயசுலேயும் பழைய தோற்றத்துடனும். அதாவது பழைய ரஜினியை பார்க்க முடியும் சொல்லக்கூடிய அளவுக்கு நடித்திருக்கிறார் ரஜினிகாந்த் அவர்கள். அதுபோக அவர் கூட நடித்தவர்களில் அமீர் கான் பின்னி இருக்கிறார். நாகார்ஜுனா வில்லன் ரோலில் சூப்பராக கலக்கியிருப்பார் அந்த அளவுக்கு. அதுபோக உபேந்திரா சூப்பர். அதுக்கப்புறம் ஸ்ருதிஹாசன் நடிப்பு அமோகம். அதுபோக சத்யராஜ் சொல்லவே தேவையில்லை, அவருடைய எப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு, அது சொல்ல தேவையில்லை, அந்த அளவுக்கு பிரமாதமாக இருந்திருக்கார். அதுக்கப்புறம் சௌபின் சாய் சூப்பர். அதுக்கப்புறம் பிளாஸ்பேக்குன்னு இந்த கதையில் இருக்குது, ரொம்ப சூப்பராகவே அமைஞ்சிருக்குது இந்த படத்தில். இந்த படத்தில் அந்தளவுக்கு அதிகமாக நடிச்சிருக்கிறாங்க, நல்லா இருக்குது. இந்த படத்தில் குறை சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி அந்த ஆர்பர் துறைமுகம் கடத்தல் கொலை, எதனால் அந்த கொலை நடக்கிறது, கடத்தல் நடக்கிறது, இதை கண்டுபிடிக்கிறது தான் ரஜினிகாந்த் வருகிறார். அதுவும் சன் டிவிக்கு இது ஒரு நல்ல வருமானத்தையும் அல்ல, நல்ல ஒரு நேமையும் வாங்கி கொடுக்கும். அந்த அளவுக்கு 5 கோடியை மிச்சம் பண்ணி கொடுத்த நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி, மக்களுக்கு நல்ல ஒரு கதையும் கொடுத்து பிரம்மாண்டத்தையும் கொடுத்து ரஜினிக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்டையும் கொடுத்திருக்கிறார். இந்த படம் 100க்கு 80% நல்ல ஒரு திரைக்கதமாக அமைந்திருக்கிறது. வெற்றி பெற வாழ்த்துக்கள். எல்லோருமே திரையரங்கில் போய் பார்க்க வேண்டும் என்று நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசனை போட்டல் சார்பாக வாசகனின் பார்வையாக திரை விமர்சனம் சூப்பர். நன்றி.